வணக்கம். இப்போ வந்து நம்ம மன்னார்குடி தாலுக்கா மேல நெம்மேலி அதில் வந்து இப்போ ஐயா தனபால் ஐயா அவங்க தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே அவங்களுக்கு வந்து வெஸ்டீஜோட அக்ரி கிரானல்ஸ் அது வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த பயிருக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம். உரத்தோட கலந்து போட சொல்லி கொடுத்துருந்தோம். அதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஐயாவும் வந்திருக்கிறாங்க, எங்கள் கூட வந்திருக்காங்க. இப்போ இந்த பயிர் வந்து 51 கோ 53 ஒன்றா? ஆமாம், கோ 51 இந்த பயிருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு உரம் போட்டு அதோட கலந்து ஏக்கருக்கு 5 கிலோ ஹியூமி கலந்து கொடுத்துருக்காங்க. அது கூட அக்ரி 82 வந்து ஒரு 1/4 லிட்டர் கலந்து இதில் கொடுத்துருக்குறாங்க, மண்ணில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது கொடுக்குற ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இது கொடுத்தது. அதுக்கு முன்னாடி இந்த பயிர் வந்து இப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி தான் இருந்தது. இது போல தான். இது வந்து போடாத வயல் எல்லாம் ஒன்றா ஒரே டேக்கில் நடவு நட்டது. இப்போ வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள்லேயே இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இது இருக்கு. ஐயா காமிக்கிறாங்க பாருங்க. நல்லா அருமையான ஒரு ரிசல்ட்டுங்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு இதை வந்து முறையாக வந்து நம்ம பயன்படுத்தணும். தண்ணியை சீராக வச்சுக்கிட்டு உரம் போடுறப்ப அந்த 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ இதை கலந்து போட்டோம்னாக்கா இது மாதிரி நல்லா தூர் வெடித்து கிளை வெடித்து வரும். பயிர் நெற்பயிருக்கு அருமையான ரிசல்ட்டு. ஓகே ஐயா, உங்களுடைய கருத்து சொல்லுங்க ஐயா. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்னோட பயிர் இது போல தான் இருந்தது. அது சரி. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் இதை கேட்டு மாமா சொன்னாப்புல, மாப்பிள்ள இதை போட்டே ஆகணும், போடுங்க, அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. சரி போடுவோம் மாப்பிள்ளைன்னு போடுவோமான்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாப்புல. போட்டேன். 10-15 நாளைக்கு முன்னாடி இப்படி இருந்த பயிர் இன்னைக்கு இந்த அளவுக்கு இது போட்டு இன்னும் ஒரு 10-12 நாள் தான் ஆகுது. ஓகே, இந்த அளவுக்கு வந்திருக்கு. மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஏக்கருங்க நடவு? இப்போ எனக்கு வந்து ஒரு 6 ஏக்கர் இருக்கு. 6 ஏக்கர். 6 ஏக்கர்ல எத்தனை ஏக்கருக்கு இது இப்போ ஹியூமிக்கு கொடுத்துருக்கீங்க? இப்போ 6 ஏக்கருமே கொடுத்துருக்கு. 6 ஏக்கரும் கொடுத்து 6 ஏக்கருமே கொடுத்து. அப்போ எல்லாமே இதே மாதிரி இருக்கு. எல்லாமே இது மாதிரி இருக்கு. ஒரு 1.5 ஏக்கர் வந்து கருது வர்ற பக்குவமா இருக்கு. அதுக்கு இப்போ நீங்க கொடுத்த இது நான் ப்ரே பண்ண கருது வரும் ப்ரே பண்ணிட்டேன். அது ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதையும் பார்த்துடலாமா? அதையும் பார்க்கலாம். அது வண்டியில போய். சரி, உங்களுடைய இந்த விவசாய அனுபவத்துல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கல. இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க நீங்க? இதை போட்டது பிற்பாடு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அனுபவத்துல என்னோட அனுபவத்துல இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மீண்டும் மீண்டும் நான் செய்யறதுக்கு இப்ப நானும் செய்ய போறேன். இன்னும் பக்கத்துல உள்ளவங்களையும் இதை அறிமுகப்படுத்தி நமக்கு தெரிந்த விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆமா, ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு உணவுக்கு மெயின் வந்து நமக்கு வந்து உணவு உற்பத்திக்கு நெல் தான் நம்ம ஏரியாவை பொறுத்த அளவுக்கு. அதில் நல்ல விளைச்சல் எடுக்கணும். அதே சமயத்தில் வந்து ரசாயனங்களை போடுறதுனால அந்த மண்ணோட தரம் குறையக்கூடாது. அதுக்கு இந்த ஹியூமிக்கு தான். இப்போ அதான் சொல்றேனே, உழுதுட்டு எள்ளு வரைச்சிடலாமான்னு சொன்ன வயல் இது. பயிர் வீணா போயிட்டு இதை இன்னமும் ஒன்றும் பண்ண முடியாது, உழுதுட்டு கோடையில எல்லாம் வரைச்சிருவோம், அவ்வளோதான் ஐயா அப்படின்னு நினைச்சது. இந்த மாதிரி சில்லாடு தண்ணியா வச்சு நீங்க உரம் போட்டு இது பண்ணீங்கன்னா தான் அந்த தூர் வெடிச்சு வரும். அதான் சில பேர் ஃபுல்லா தண்ணியை கட்டி வச்சுக்கிட்டு போடுவாங்க. தண்ணி குறையாமே இருந்துச்சுனாக்கா கிளை வெடிக்காது. வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றி ஐயா. டீமுக்கு குருணை போட்டது